தம்பி, நீதான் பசி தாங்க மாட்டியே. உன் மாமாவும் மச்சான வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் காப்பி குடிக்கிறியா? காப்பி குடிக்கிறியாவா? விட்டா டம்ளரே விழுங்கிடுவேன். கொண்டா. நிறுத்து நிறுத்து. ஏத்த? ஐயோ, சாப்பிட போற நேரத்துல காப்பிய கொண்டு போய் குடுக்கறியே, அவன் அப்புறம் எப்படி சாப்பிடுவான்? நீ உள்ள போய் முதல்ல வேலையை பாரு. போம்மா போ. உன் அக்காவோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சுப்பா. அப்பா, ஆமா, உன் மாமனும் மச்சானும் மளிகை கடையை பூட்டிட்டு வரதுக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல ஆயிடுமே. பேசாம தூங்கிடேன், காலையில பேசிக்கலாம். சாப்பிடாம தூங்குறதா? நல்ல வேலையை கெடுத்தீங்க. உடம்பு என்னத்துக்காகிறது? மாமாவும் மச்சானும் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் சரி, அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்டே தூங்குறேன். நீங்க வேணா சாப்பிடாம தூங்குங்க. ஏற்கனவே என் புருஷன் ஒரு அரிசியா எண்ணி எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லப்பா, சமையல் ரெடி பண்றேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். முதல்ல அதை செய்யுங்க. போங்க. சரி, அரிசி நிறைய போடுங்க. முதலாளி, கற்பூரத்தை கொளுத்துங்க. டேய், உன்னை விட்டா உலகத்துக்கே சுத்து போட்டிருக்க. யார் வீட்டு காசு, யார் வீட்டு சூடா? புடா மகனே, நீ சுத்துறா. அப்படியே புடா. நீ செஞ்சதான் அவனு செஞ்சா. மகனே, அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. செதற்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பராடு எங்க தேங்காய் இந்த இருக்கு? அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதற்கா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே பத்த தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும். எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றா பல்லா. பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி, இந்த கல்லையாவது விட்டு போவீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா. போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. ஏண்டா மகனே, வண்டியை தட்டிட்டு வர்றிய, டயர் தேஞ்சிராத? பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காளுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா, வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட்னு சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? அட ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேனே. அம்மாவாசை என்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். ஏய், எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா, நான் இல்ல. மாமா, அது எவனோ. மாமா நில்லுங்க மாமா. அட நிக்க மாட்டேன். மாமா விட மாட்டேன். போடுறியா? மாமா வண்டி வாடா. நில்லுங்க மாமா, சட்டை கழிச்சுவோம். மாமா சட்டை கழிச்சிருவியா? என்ன மாமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுங்க உட்கார்ந்திருக்கேன். இப்படி நீங்க ஓடுறீங்களே. அடடே மாப்ள, என்ன மாப்ள, நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இருந்து இங்கேவா இருக்கிற? பாரு மாப்ள, உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை. நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அப்ப நானு ஊருக்கு போ. நீங்க போயிட்டு பாருங்க. அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிரும். நீங்க போயிட்டு மெதுவா வாங்க. நான் சாப்பிட்டீங்க படுத்து. சாப்பிட போறியா? டேய், வண்டி ஸ்டார்ட் போடுறா. போறா, நிறுத்துறா. போயிடுவான்டா. அக்கா, பாசத்தை பாத்தியா? உள்ள பூந்துறாடா, பூந்துருவாடா. அத்தை, மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ, கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு இத கவனிப்போம். ஏண்டா, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன். வழியில முள்ள வெட்டி போட்டிருந்தேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி, லோயிங்கி, டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய. ஏன் ஏண்டி? நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலரா அப்பளம் பொரிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. பாப்புல, அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாடடா. வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத. நீ போ மாப்ள. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு? எனக்கு. ஆமா, அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா. ஏண்டா, பொண்டாட்டி கிட்ட போனது போறி போத்துட்டு கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? மாமா, நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய், பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா. மச்சான், அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா, குழம்பு ஓடிடும், குழி பறிச்சுக்கிறேன். ஊத்து, சட்டியோட தூக்கி ஊத்துறேன்.
மாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதான் தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வடை. அடடா என்ன பிரமாதம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டது இல்ல, தண்ணி குடுறே. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அப்பளம் தெரிக்குதோ? என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ? டேய் அது ஊர்காடா. டேய் நிறுத்துறா. இனிமே அவ வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறதில்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னா அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். ஓ மச்சான் என்ன பாக்குறான்? அதுலயே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. அங்க ஊத்த சொன்னா குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம். இதையாவது மிச்சம் வை. ரசத்தை எங்க வச்சீங்க? விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான். டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. ஆமா சாப்பாட்டுல ஊரு இருந்துச்சுல, அத தொட்டு சாப்பிடணும். நீ தான் அப்படியே அள்ளி சாப்பிடுறிய, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி தூக்கி விட்டுமா மச்சான். அட ஏங்க ஏமாவன வதைக்கிறீங்க? வாங்க மாப்ள, இதான் நம்ம மளிகை கடை. அரடே பிஸ்கட்லாம் இருக்கு. எனக்கேவா மாப்ள? சொன்னா கேளு, இதெல்லாம் திங்கிறதுக்கு இல்ல, விக்கிறதுக்கு. பாத்தியா வியாபாரம் பண்ற தராசுல தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கா. இந்த கடை விளங்குமா? இந்த கடை விளங்குமா? விளங்குமாடா பண்ணலாம். மூஞ்சி பாத்தியா கழுவி 1 வருஷம் ஆகுது, அதுலயே விபூதி பட்டி போட்டுட்டு தினம் வர்றான். டேய் மாப்பிள ஊர்ல இருந்து வந்திருக்கான். வணக்கங்க. இனிமே இங்கதான் தங்க போறான். வேலையெல்லாம் கத்துக்குடு. இப்ப தூங்கிட்டு இருந்தியா அதையும் கத்துக்குடு. என்னடா ஒய்ங்க? ஏமாமா எங்க பார்த்தாலும் மிளகாயும் புண்ணாக்கமா வச்சிருக்கீங்களே, இந்த முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பருப்பு இல்லையா? கிறிஸ்மஸ் எல்லாம் வியாபாரம் பண்றது இல்லப்பா, வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறது. இருக்குங்க உள்ள டப்பா டப்பாவா இருக்கு. பல்ஸ். ஐயோ உங்ககிட்ட எல்லாம் ரகசியமே பேச முடியல, மம்பட்டி மாதிரி வச்சுட்டு கொத்துறீங்களே. ஒரு ராத்திரி சோத்துலே என் குடும்பத்தையே கொலை பட்டினி போட்டவன். இவனை விட்ட கடையவே காலி பண்ணிடுவான். திங்கிற செக்ஷனையே இவங்கிட்ட காட்டாத. கடைக்காரரே என்னமா? நீயடா? நீங்கதான். அப்புறம் என்ன நொன்னமா? என்னமா? பிரசிடண்ட் ஐயா தோட்டத்துக்கு புண்ணாக்கு மூட்டை அனுப்பலன்னு அவர் அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஏய் ஏன்டா புண்ணாக்கு அனுப்பல? வண்டி மாடு இல்லீங்களா? போடா சொரி மண்டை. எதுக்குடா வண்டி மாடு? மாப்பிளை இருக்கிறான், ஒரே தோல்ல 9 மூட்டை தூக்கிட்டு ஓடுவான். நீ போ, பிரசிடண்ட்டுக்கு இன்னைக்கு புண்ணாக்கு வருது. சரிங்க மாப்பிளை கிளம்புங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாப்பிளை நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, ஆனா உன் வாயை மூடிக்க. மாமா என் தாயை பத்தியும் சரி வாயை பத்தியும் சரி கிண்டல் பண்ணா கெட்ட கோவம் வரும். என்ன செய்வேன்? இங்க இருக்க எல்லாரும் தின்னு விடுங்க. நீங்க போங்க, நீங்க போங்க மாப்பிளை. அடேங்க அப்பா, இது கெட்ட சாதி கோவம்டா. யார் வீட்டு முதல்ல யார் திங்கிறது? டேய் பல்சே பா, நீ நாளை குடிச்சற. அப்பா நாத்தம் தாங்க முடியலடா. ஏய் உங்களை நம்பித்தான் போறேன், என்ன மாட்டி வச்சிங்க தொலைச்சு புடுவேன். அப்புறம் சாப்பிட்டா போச்சு. அம்பு உன் வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு. டேய் கஞ்சா, திருப்பதிக்கு போறியா? நீ திருப்பூருக்கே போக முடியாது. அள்ளிடுறேன். எக்கச்சக்கமா திரும்ப இருக்கு. ஒரு 300 ரூபாய் இருக்குமா? இதை வச்சு என்ன செய்யலாம்?
வாழ்க்கையில ஒரு சட்டை எடுத்து போட்டலாம். தம்பு, போலீஸ். போலீஸா? ஐயா. சீக்கிரம் ஓடு. ஐயோ, நுழையும் போது ஈஸியா இருந்துச்சு. ஏய், ஏட்டையா வந்துட்டாங்க. தம்பு, ரொம்ப மாட்டிக்காத. இருங்கடா. உள்ள போய் ரொம்ப மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ. ஐயோ. நாங்க எங்க ஓடிடுவோம். இருங்கடா. செம்பப்பா, தெரியாம பண்ணிட்டேன். வந்துருப்பா. உள்ள இவ்வளவு சொல்றீங்க. சீக்கிரம் வாங்க. போலீஸ் வந்துருங்க. கும்பிடுற முதலாளி. என்ன கிண்டல் பண்றியா? கும்பிடுறியா? சங்கு பிடிக்கிறியாடா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத. டயர் திறந்து பாருங்க. ஏய், ஓன்றாய நான் ஏன்டா திறக்கணும்? நல்லா பட்டி டயர் திறந்து பாருங்க முதலாளி. ஐயோ, திருப்பதி உண்டியில காணமேடா. இத சொல்லத்தான் வந்தேன். நேத்து ஒரு திருடன் உங்க பூட்டை திறந்து உண்டியில எடுத்துட்டு ஓடுனா. நானும் துரத்துனேன். புடிச்சியாடா? இல்லையே, வலிக்கு விழுந்து கையை உடைச்சுக்கிட்டேன். ஐயோ, என்ன உடைஞ்ச கையில வெங்கல சத்தம் கேக்குது? பிளேட் வச்சு கட்டிட்டாங்க முதலாளி. என்ன சாப்பிடுற பிளேட்டா? ஸ்டீல் பிளேட். அது உள்ளலடா வச்சு வைப்பாங்க. எனக்கு வெளியில வச்சு தைச்சிட்டாங்க முதலாளி. அந்த உண்டியல்ல எவ்வளவு தேரும்? அதை ஏன்டா கேக்குற? ஒரு 500 ரூபாய் கிட்ட தேரும். 500 ரூபாய் தருமா? அடேங்கப்பா. நீ ஏன் சந்தோஷப்படுற? இல்ல, எடுத்துட்டு ஓடுனானே, கொடுத்து வச்சவன். எடுத்துட்டு போனவனா அவன் நாசமா போயிடுவான். முதலாளி, அவன் விளங்கவே மாட்டான். முதலாளி. திருப்பதி உண்டியில கைய வச்சவன் அவன் கையால அவன் சாப்பிடவே முடியாது. யாராவது ஊட்டி விடணும், இல்லன்னா நாய் மாதிரி மண்டி போட்டுட்டு தான் திங்கணும். நீ ஏன்டா அழுகுற? எடுத்துட்டு ஓடுனானே, அவன் நினைச்சு அழுகுறேன். ஏன்? அவனுக்கு வலது கை, எனக்கு வலது கை. வேணா உனக்கு இடது கையை ஒடிச்சு விட்டுருவான். போடா போ. பாவமா அந்த பையன் பன்னீர் கள்ளங்கபடம் இல்லாத வெள்ள சோளம். அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனேயே மாமனும் மச்சானும் கேட்டாங்கிறதுக்காக தான் பேர்ல இருந்த அத்தனை சொத்தையும் மச்சான் பேருக்கு எழுதி வச்சுட்டான். அப்படின்னா அவர் வசதியானவரா? வசதியானவரா? அவன் எழுதி வச்ச சொத்தை 7 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுமா? ஆனா அவரே அழிக்க முடியாத சொத்து ஒண்ணு அவர்கிட்ட இருக்குப்பா. அதான் அவருடைய பாட்டு. அவர் பாடினாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மாமா, வா மாப்பிள, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் என் மகன் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தா. நினைச்சேன் ₹1 கடை வாங்கினத இன்னும் நான் திருப்பி தரலன்னு சொல்லிச்சு அம்மனே. நம்ம மானம் போறது இந்த மாதிரி சில்லற விஷயத்துலதான். அது இல்லப்பா, ரயில்ல பிரமாதமா பாடினியாமே, அத பத்தி தான் சந்தியா சொல்லிட்டு இருந்தா. ஆமா, நாம பாடுற பாட்டுக்கு என்ன குறைச்சல்? படுற பாட்டை நினைச்சா தான் பத்திக்கிட்டு வருது. அப்படி என்னப்பா உனக்கு கஷ்டம்? நினைச்சு பாருங்க, கொதிக்கிற வெயில்ல உங்க தோட்டத்துக்கு நான் தூக்குற புண்ணாக்கு மூட்டை 15வது மூட்டை. மாடு கூட என்ன பார்த்து பிரதாப்படுதுங்க. ஆனா என் மாமே பிரதாபட மாட்டேங்கிறாப்ல. என்ன சொல்றான் அந்த கஞ்சன்? அது உங்க அம்மனி கிட்ட ₹1 கைமாத்து வாங்கிட்டேன். ஆ. அத உடனே திருப்பி கொடுத்தா தான் நம்ம கௌரவம்னு சொல்லி ₹1 கேட்டங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்க வேலை செய்யற உனக்கு பணம் தரதுக்கு உங்க அக்காவுக்கு என்ன சீர் செய்யணுமோ அதைத்தான் செய்யறேன்னு சொல்லி சல்லி காசு இல்லைன்ட்டாருங்க. இன்னும் 10 மாடு தூக்கணுமா? அதுக்காக பன்னீர் இலக்கார மாதிரி சிரிக்காதீங்க. கட்டி இருக்கிற வெட்டி வித்தாவது ₹1 கொடுத்துருவேன். ஏன்னா நான் மானஸ்தேன். நான் வேட்டியை ஊத்தி விக்கிறது உங்களுக்கு கேவலமா போச்சு, சிரிக்கிறீங்க. உங்ககிட்ட ₹1 வாங்குற நிலைமையை கொண்டு வந்து விட்டானே ஆண்டவன், அவனை சொல்லணும். ஆ? ம், நான் வரேன் மாமா. அட வாங்க மாமா. பன்னீர் மேலே கிளியரா? கீழடா. முத்து, ஒரு வயசு பொண்ணு அப்படி பார்த்து சிரிச்சா எந்த ஆம்பளை தான் கோவம் வராது? ஒரு ₹1 கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு மூஞ்சில விட்டு வச்சுட்டு வந்துருவேன். அப்பதான் என் மனசாரம். ₹1 கொடு. டேய், மேலையா கீழடா? மேல. ₹1 கேட்டேன். இரு. ஏன் பிரசிடண்ட் ஐயா கிட்ட நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பார்ல பன்னீரு? அவரு கொடுப்பாருப்பா. பொண்ணு கிட்ட வாங்கின கடனை அப்பா கிட்ட வாங்கி அடைச்சு அசிங்கம் இல்லையா? அப்புறம் அவன் இன்னும் சிரிப்பா. மேலே கிளியடா? ரொம்ப கீழப்பா. நீ விளையாடுறியா ஐயா? நான் எங்கப்பா விளையாடுறது? ரொம்ப கீழே என் நிலைமையை சொன்னேன். உனக்கு புண்ணியமா இருக்கும். ₹1 கூட. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? மேலடா. ₹1. பார் பன்னீரு, நானே ரொம்ப தோப்புல இருக்கேன். ஜெயிச்சா பார்க்கலாம். பார்த்து ஆடு. சரிங்க. ஜெயிச்சிருவில்ல? ஏய், அங்க பாரு, அவள் உட்கார்ந்துட்டு இருக்கிற போஸ பாரு. என்கிட்ட என்னமோ 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குற மாதிரி கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவன் எப்ப ஆடி பணம் கொடுக்கறது, நாம எடுத்துட்டு போறது? பன்னீரு, அந்த குண்டை எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வர்றதா? ஆ, ஏதோ ₹1 என்னமோ கேட்டிய. நானே எடுத்துறேன். ஆ, குண்ட கொடு. குண்ட கொடு. எப்ப இருந்திருக்க? எப்ப இருந்திருக்கேன் கேட்டல? அந்த பையன் கிட்ட ₹1 கேட்டப்போ வந்து நான் தான் அந்த ₹1 கடனை வீடு தேடி வந்து அடைக்கிறேன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாம ஆம்பளை போற பக்கம்லாம் வந்து சிரிச்சா எப்படி? என் கௌரவம் என்ன ஆகுறது? அது இல்லைங்க. என்ன நொது இல்லைங்க? பன்னீரு, அந்த குண்டை எங்கப்பா? டேய், இந்தா. இப்படி சிரிப்பா சிரிக்கிற பொழப்புக்கு நான் தூக்கு போட்டு சாகலாம்.
ரயில்ல ஏற நேரமே சரியில்லை வந்து வாச்சா வர ரயில்ல. இது வீட்டு பட்ஜெட்டா? நாட்டுக்கே பட்ஜெட் கொடுத்த மாதிரி இருக்கு. மாமா நான் போகலப்பா, நான் எங்கேயுமே போகல. மாமா ஏமா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் நான் உண்டாயிருக்கேன். உண்டாகு. 5வது மாசத்துல வளகாப்பு நடத்தலன்னா பொறுக்க போற குழந்தைக்கு நல்லது இல்ல அப்படின்னு பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு சொன்னாங்க. வளைகாப்பு நடத்தினா எனக்கு நல்லது இல்லைன்னு ஏத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இந்த பாரு, இவன் முடி வெட்டிக்கிறதுக்கு என்கிட்ட காசு கேட்கறான். இனி இவனுக்கு ஒரு புள்ள பிறந்து அது முடி வெட்டிக்கிறதுக்கு என்கிட்ட தான் காசு கேட்கும். அம்மாடி செலவு நினைச்சா ஒரே பயமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிறக்க போற புள்ள சொட்ட தலையோட பிறக்கணும்னு வேண்டிக்க. டேய், இனிமே உங்க அப்பா பழைய சொத்தை பீரோல பூட்டி வைக்க சொன்னாலும் சொல்லுவாரு. வா, அவர் வரத்துக்குள்ள நாம போட்டு சாப்பிடலாம். சீக்கிரம் வா. ஏய் குளிச்சு தம்பு அழுதுகிட்டு இருக்காண்டா பாவம். தம்பு அடாது தம்பு, நாங்க தீவிரமா யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவே பண்ணிட்டோம். என்னப்பா கையை எப்படி வைக்கிறீங்க? வச்சிட்டேன். சுத்தியலால ஒரே ஐயோ, மயிர் இலையில இப்ப என் கை தப்பிச்சது. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யாரு? நானே தான். கொஞ்சம் குடிங்க. இல்லங்கடா. அட பாவி சண்டாளா, இருந்தது ஒரு மணின்னு அதையும் கிழிச்சு. அண்ணா நாளைக்கு கடைக்கு சரக்கு எடுக்கணும் ஞாபகம் வச்சுப்பா. டேய் குடுங்கடா, அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? 2 பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க. வாங்கடா அந்த பக்கம். டேய் பனி நல்லா போட்டுக்கிறதுக்கு வாங்குறது, போத்திக்கிறதுக்கு இல்ல. முதலாளி கத்திரி வேலாச்சா கருத்து போயிடும்னு போத்திக்கிட்டேன். இவர் பெரிய சூரிய குஞ்சு கருத்துரு வாரான். போய் வேலையை பாருங்கடா. பக்க பெரியெல்லாம் எண்ணி வச்சியா தின்றுவானுங்க மாட்டுக்கு பிறந்த பசங்க. முதலாளி கையை நீட்டாதரா. நீங்க குடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பார்க்கறதுக்கு தான். விளங்கும். எது? உன் பல்லு. தோட்ட வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னீங்க, நாங்க பொறுத்துக்க மாட்டோம். எப்பா தப்புச்சேன். முதலாளி நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம். ஒரு டம்ளர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவான். இவன் கடல் மாதிரி பொங்கறானா? போடா வெங்கம் பையில மூடி போய் எருமிச்சாணி எடுத்து போடுறா. முதலாளி கொஞ்சம் நில்லுங்க. எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொழுத்து போயிருக்கீங்க. என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா? அத நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருமா? போடா. உங்க கொட்டத்தை அடக்கறனால வரதான் போகுது. சட்டி தலையா வெட்டி போடுவேன். அடா டேய் இரு. நான் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல. மாமா கூட போட்டுருந்ததுப்பா. டேய் என்னது அது? முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா? அது அப்பப்ப கனவுல வந்து போகுது. இல்லையே, கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா. அதுதான் கடவுளோட மகிமைங்கிறது. அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும், எதுக்கு நீ கைய காட்டிரு? காமிக்க கூடாதே. ஏன் கையில குஷ்டமா? குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே. இது மலையாள மந்திரவாதி மாதவன் மந்திரிச்சு கட்டினது. யாராவது பார்த்தாங்க அவன் கண்ணு அவுஞ்சு போகும். ஐயோ குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா. அம்மா இது என்ன வழியெல்லாம் வச்சு பிடிச்சா தெரியும். மகனா மலையாள மந்திரவாதியா? செம்புல இருக்கிற காசு சுத்தமா எண்ணிட்டேன். 325 ரூபா 65 பைசா வச்சிருக்கா கஞ்சப்பைய. இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? பிரசிடண்ட் ஐயா பொண்ணை கட்டிக்கலாமா? நானும் அவளும் கைகோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் நடந்தது அவன் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முழிப்பாங்க. என்னது கையில நமனமனு ஊறுது? ஓ, காசு இருந்தா கையில ஊறும்னு சொல்லுவாங்கல்ல. தம்பு சும்மா சொல்லக்கூடாதுடா. திருப்பதி ஆண்டவன் உன் வாழ்க்கையில நல்லாவே விளையாடுறாரு. முதலாளி என்னங்க தொழிலாளி? தம்புக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா? கொடுங்க. யார் இந்த தம்புக்கு? ஏன் அவரு கேட்க மாட்டாரா? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷனா? வெக்கப்படுறான். ஆமா, இவர் சமைஞ்ச பொண்ணு வெக்கப்படுறதுக்கு. நீங்க என்னக்கடா வேலை பாத்தீங்க? முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. ஆமா, எதுக்கு நீ அம்மன் கோயில்ல அருள்வாக்கு சொல்ற மாதிரி இந்த ஆட்டம் ஆடுற? கையா இருக்குது முதலாளி. அழுக்கு இருக்கு, சோப் போட்டு கழுவு. நமனமனு இருக்குதே. அப்போ அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கறீங்க? தடவை பார்த்தா வால்லாம் இருக்குதே. பால் வச்சு அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரு கொட்டு. ஐயா கொட்டிருச்சே, கொட்டிருச்சே. தேளு முதலாளி, தேளு. சோப்புடா. ஐயோ திருட்டு போடா. நம்ம ஊரு நல்ல ஜனங்களே, இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உண்ட வீட்லயே உண்டியில் திருடின துரோகி, பாவி, நயவஞ்சக. பாருங்க எப்படி முழிக்கிறான்னு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு. ஓ எதை வச்சுட்டா நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற? இது பாயே, என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு. திருடனவன் கைய வெட்ட வேண்டியதுதான். வெட்டியா நீ? இது என்ன துபாய் நினைச்சியா? ஜனநாயக நாடியா? டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒண்ணுதான் சொல்லணும். சரிங்க சொல்லு. கரும்பள்ளி சம்பளி குத்தி இவனை கழுத மேலே அனுப்பிச்சா அப்படியே போயிடுமா? என் வீட்டு பணம் கொடுக்கறது யாரு? நல்ல ஐடியா கொடுக்குறீங்க.
இதுக்கு நானே தண்டனை கொடுக்கறேன். முள்ளாலதான் எடுக்கணும், சொம்பாலதான் அடிக்கணும். சும்மா இருக்கிற இன்னொரு கைக்கு இன்னொரு சொம்பையை மாட்டி விட்டா ஐயோ எடா சொம்ப அப்பா மாட்டா. அப்பா இது சொம்பு செலவு யார் தரது? பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். ஆட்டிக்கும்பா மாட்டுறா. ஐயோ முதலாளி முதலாளி கஞ்ச பையன் மான பையன் மாட்டேன். ஐயோ ஐயோ முதலாளி தண்டனை கொடுத்ததான் கொடுத்தீங்க, அரிப்படுத்த நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வாடா சொரிஞ்சு விடுறேன். உங்களுக்கு இறக்க இருக்கா? இறக்காதோ அங்க இருக்கு, இறங்கி போ. ஆஹா நல்ல நட. மாப்பிள மஞ்சா பழம் சாப்பிடுங்க. வேணாம் மாமா. அன்னாச்சி பழம் சாப்பிடுங்க. வேணாம் மாமா. ஓ இது பால்கோவா சாப்பிடுங்க. வேணாம் மாமா. மாப்பிள உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. உங்களுக்கு எல்லாம் நேரம் இது நேரத்துக்கு சாப்பிடணுங்கிற. அப்பா நான் பால்கோவா எடுத்துக்கிறேன். அடிங்க பரதேசி பையன் மகனே. ஏப்பா மாப்பிள்ளை மட்டும் சாப்பிடலாம், பெத்த பையன் நான் சாப்பிடக்கூடாதா? பிறக்க போற பையனே சாப்பிடக்கூடாதுடா. அவரு நீ ஒண்ணா? மாப்பிளையா நீ? அவர் ஒரு பெரிய இடத்து பொண்ணை வளைச்சு மடக்கி போட்டிருக்காரு. அவர் பால்கோவாவும் சாப்பிடுவாரு, மோர்கோவாவும் சாப்பிடுவாரு. ஆனா நீ ஒரு பிச்சைக்கார அனாத, சோத்துக்கே வழி இல்லாத எச்சிக்கல வீட்டுல பொண்ணை கட்டின போய. மாமா எங்க வீட்டை பத்தி கேவலமா பேசுறீங்க. நடக்கிறது வேற. மாப்பிள ஒரு அப்பு வேணாலும் அப்பிக்குங்க. பயப்படாதீங்க, அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன். போனாலும் தப்பு இல்லைங்கிற. அப்ப நீங்க பிச்சைக்கார, இப்ப நீங்க லட்சக்காரனாச்சே. கடைக்காரரு ஐயோ டேய், பிரசிடண்ட் ஐயா வீட்டு வேலைக்கார பொம்பளை எங்க வந்திருக்காங்க. வாங்கங்கங்கோ வாங்கங்கங்கோ வாங்கங்கங்கோ. பிரசிடென்ட் ஐயா பன்னீரை கூட்டி வர சொன்னாங்க. இல்லீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னாரு. ஓ கூல் ட்ரிங்க்ஸ்ங்க, போங்க அனுப்புறேங்க. சரிங்க. மாப்பிள மாசம் நிக்காம மழன்னு காரியத்தை முடிக்கணும். பிரசிடண்ட பாக்குறீங்க, கல்யாண தேதியை கையில எழுதி வாங்கிட்டு வர்றீங்க. ஆனா ஒண்ணு மாமா, என் அந்தஸ்துக்கு கல்யாணம் நடக்க போற இடம் பெரிய இடமா இருக்கணும். அப்ப சந்தையில தான் வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய இடம் அங்கதான் இருக்குது. சரி மாமா, கூல் ட்ரிங்க்ஸோட போறேன், முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வரேன். அப்படி பண்ணு. அப்பா என்ன இவனை நம்பி ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போனா உன்னை வெட்டி போடுவேன். அப்ப சொத்துக்கு வாரிசு இன்னொன்னு பெத்துக்குவேன்.